காகித சக்தி செய்திகள். அதிமுக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் பொன்னேரி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனியம் பி. பலராமன் அவர்கள் காகித சக்தி செய்திகளுக்காக தற்போது பிரத்யேக பேட்டி வழங்குகிறார். நல்ல கட்சி அவர்கள் அதிகமான ஓட்டு பேசி ஜெயிப்பார். அந்த அளவுக்கு நம்ம அதிமுக இருக்க தொண்டர்கள் எல்லாம் உற்சாகமாகிட்டாங்க. எப்படியாச்சும் ஜெயிக்க வச்சு 2026 அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆகணுன்றதில் தொகுதி இல்லாமல் வேலை செய்யணுன்றதில் முடிவு எடுக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த தொகுதி ஜெயிக்குது, எந்த விதமான ஐயப்பாடில் தேவையில்லை. நல்ல தொழில் முழுசு நிற்கிறாரு. அதனால் கண்டிப்பாக நம்முடைய புரட்சித்தலை அம்மா, புரட்சித்தலை எம்ஜிஆர், அண்ணன் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியோடைய ஆசீர்வாதத்தோடு, அதே போல் அவங்களுடைய கேப்டன் அவருடைய ஆசீர்வாதம், அந்நியருடைய ஆசீர்வாதத்தோடு அதிகமான வாக்குகள் வெற்றி 2026 நம்ம தமிழகத்தில் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை அண்ணன் எடப்பாடி தலைமையில் அவர்களுக்கான வாய்ப்பு ஏற்பட்டு இருக்குது. அது உருவாயிருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு களம் நல்லா இருக்குது. களம் ஏன் நல்லா இருக்குன்னா, இப்போ இருக்க ஆளுங்கிற திமுக ஆட்சியானது அவ்வளோ அட்டுழியம் பண்ணுறாங்க, விலைவாசி ஏற்றிருக்கிறாங்க, எல்லாத்தையும் ஏற்றி இன்றைக்கி அட்டுழியம் பண்ணுற ஆட்சியை அகற்றணும்னு மக்கள் மனசில் மௌன புரட்சியை உருவாக்குறாங்கள. அதனால் ஒற்றை விரலில் ஓங்கி அடிக்கணும்னு சொன்னார் எடப்பாடியார்னு. அந்த ஒற்றை விரலில் 3வது பட்டனில் இருக்கிற முரசுக்கு தமிழக நம்முடைய திருவள்ளூர் மக்கள் கண்டிப்பாக அதிகமான வாக்குகளை பெற்றுத் தருவார்கள். அதுக்கு இரவு பகல் பாராமல் நம்முடைய அனைத்து இந்திய அதிமுக உள்ள தொண்டர்கள், மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக பணியாற்றுகிறார்கள். நன்றி.